ஐயாவுக்கு பின்னாடி ஒரு 3 தீய சக்திகள் இருக்காங்க. அந்த தீய சக்திகளால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதில் ஒரு தீய சக்தி திரு அருளா? சின்னையோட போடான்னு ஐயா சொன்னாரு, இன்னைக்கு எங்கோட வாடான்னு சொல்றாரு. தைலாபுரம் தானே நீ வரணும்னு சொல்றாரு. நான் வரணும்னு சொல்லும் போது அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஏன் அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு? நானும் அதை கேட்கணும்னு தான் சொல்றோம். கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்னது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சா, பாதிச்சிருச்சா? ரொம்ப ரொம்ப அன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே என்ன அறிவிச்சேன்னா நான் ஒரு 3-4 பேர்த்த நிர்வாணமா தொங்க விட்டேன். அப்படியே இந்த உள்ள காலில் அப்படியே அந்த இடத்த நீவி கொடுத்தாரு பாருங்க. போலீஸ் அட்டி எல்லாம் நீவி அப்படியே நீவி கொடுத்தாரு. அப்படியே மாயமா போன வன்னியர் சங்கத்துக்கான ட்ரஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. அந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட அந்த நிதி விவகாரத்திலும் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பண பேர அரசியல நடத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும். எங்க கட்சியை கேவலப்படுத்துறது வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. நான் புரோக்கரேஜ் பண்றோம். என்னங்க பேசுறீங்க? பத்திரிகையாளர்கள்னா இந்த தேர்தலில் நிச்சயமா நாங்க பேரம் பேசுவோம். அவரு ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்றீங்க. இந்த நிமிஷம் கைது போடுவேன். அன்புமணி அவர்கள் சிறைக்கு போகல. என்ன விடுங்க. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் ஜூலை 6ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். மாங்கனி மாநகரத்துல இருக்கேன். எங்க சுத்தினாலும் பசுமை. அந்த பசுமையை மீறிய பரபரப்பும் இப்ப சேலம் மாநகரத்துல ஏன் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலும் இருக்கு. ஏன்னா பாமகவை சுற்றி அத்தனை விஷயங்கள் பரபரப்பை கூட்டி கொண்டிருக்கு. அந்த வகையில தான் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாமகவுடைய மாநில இணை பொதுச் செயலாளருமான திரு அருள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நேயர்கள் சார்பாக நிறைய கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார். நன்றி. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாம் வணக்கம். நம்முடைய விகடன் நேயர்களுக்கும் இந்த காலை வணக்கங்கள். சேலம் தாண்டி ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலும் பேசு பொருளா மாறி இருக்கீங்க. எங்க சுத்தினாலும் பாமகன்னு தான் இருக்கு. இந்த ஒரு 6 மாத காலம் பாமகவை சுற்றி இத்தனை பரபரப்புகள் எதனால? ஏன் உங்களுக்கு தேவை? பாட்டாளி மகிழ்ச்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற 3வது பெரிய கட்சி பாமக தான். எங்க இருக்கிற மிகப்பெரிய தலைவர் நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய துணைக்கண்டத்திலே பல பேர் பாராட்டத்தக்கது. இன்றைக்கு இருக்கிற பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கூட சொல்லுவது என்ன, மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னா அதை பெருமைக்குரியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் சொல்லிருக்காரு. அதனால இது பரபரப்பு இல்லை. எங்கள் கட்சியினுடைய தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி, பெரிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் தான் நீ பெரிய தலைவர்கள். ஒன்றும் எந்த மாற்றம் இல்லையா? ஆனா அந்த 2 பெரிய தலைவர்கள் நீங்க சொல்றீங்க, அவங்களே 2 பேரும் இன்னைக்கு பிரிஞ்சு தனித்தனி தலைவர்களாக இருக்காங்க. கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குதுங்க. இப்போ உங்க வீட்டில் இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் மன வருத்தம் இல்லாமலாம் இருக்கு. ஏதோ பெருசாலாம் கூட சின்னதாக கருத்து வேறுபாடு. அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு தான் கருத்துனாங்க. ஆனா அந்த கருத்து வேறுபாடுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்களே ரொம்ப ஆக்ரோஷமா கோபமாவுமே பேட்டிலாம் கொடுத்துருந்தீங்களே. அதுலேயே நான் ஆக்ரோஷம் கோபம் பேட்டி அதெல்லாம் இல்லை. எப்படின்னாங்க, சின்னையா எனக்கு இந்த ஊடக பேரவை கூட்டத்தில் பேசும் பொழுது அது ஐயா குழந்தையா மாறிட்டாரு அப்படின்னு மாதிரி சில ஒரு இது சொல்றதுனால கொஞ்சம் எனக்குள்ள ஒரு மன நெருடல். அதை நான் கொஞ்சமாக பேசியிருக்க கூட தான். அதனால் வேறு வழி இல்லை, பேச வேண்டிய. எனக்கு எப்படின்னா என்னுடைய ஒரு உறுத்தல் ஐயா மேலே வச்சிருந்த அன்பு அந்த நான் ஐயாவோட பக்தன் தான். ஐயா எனக்கு தலைவர் கிடையாது, ஐயாவுடைய பக்தன். அவரை நான் குலதெய்வமாக நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சிறு சங்கடம் ஏற்படும் பொழுது நான் அதனால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். இல்லை, திரு அன்புமணி அவர்கள் சொல்றப்ப மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களுடைய, அதாவது ஐயாவுக்கு பின்னாடி ஒரு 3 தீய சக்திகள் இருக்காங்க, அந்த தீய சக்திகளால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதில் ஒரு தீய சக்தி திரு அருளா? ஒன்று மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. 45 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டராக இருந்த பொழுது அவர் மனதிலே உதித்து அவராகவே உருவாக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்கிட்டே கருத்து கேட்பாரே தவிர முடிவெடுப்பது அவர் மட்டும்தான் முடிவெடுப்பார். அவரை யாரும் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றத அவர் ஒருபோதும் கேட்க மாட்டார். அவர் அந்த தீய சக்தி அந்த சக்தி இந்த சக்திலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு என்ன கிடையாது. அவர் சொல்றதை செய்யக்கூடிய அவருடைய பக்தன். அவர் காலில் கிடக்கிற ஒரு நாய், விசுவாசம் உள்ள ஒரு நாய். நான் இந்த நாய் இன்றைக்கு ஐயா கூட இருக்கும்,
இதுக்கு அடுத்தபடியாக அப்படியே சென்னையா கொண்டாடுறோம். ஏன்னா அவங்க இந்த குடும்பத்துடைய எஜமான் அவர் தானே, எங்களுக்கு எஜமான் அவர் தான். ஐயாவுக்கு அடுத்தது என்னுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி தான். ஆனா திரு அன்புமணி தெரிவிக்கிறது இப்பவே நான் தான் கட்சியுடைய தலைவர், அதனால என் பின்னாடி அணி திரண்டு நில்லுங்க அப்படிங்கிறாரு. நீங்க என்னன்னா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் செயல் தலைவர்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு, அதனால நான் மருத்துவர் ஐயா பக்கம் தான் இருப்பேன் அப்படிங்கிறீங்க. அப்பவே நீங்க அவரை மீறுற மாதிரி தானே ஆகுது. மீறதெல்லாம் இல்லைங்க, இன்னைக்கும் நான் சொல்றேன், மருத்துவர் ஐயா அவர்கள் நாளைக்கே தலைவர் சின்னையா அன்புமணின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் அப்படியே அதை ஏற்றுக்க போறேன். எங்களுக்கு என்ன கிடக்குதுங்க இதுல? எந்த ஒரு விதமான மாற்று கருத்து முரண்பாடோ எதுவுமே எங்கேயுமே இல்லை. சரி, அவருக்கு ஒரு முரட்டு விசுவாசியாக நீங்க இருக்கீங்க, அவர் யாரை சொல்றாரோ அவரை நான் ஏத்துப்பேன் அப்படிங்கிறீங்க. அவரால் தலைவராக அடையாளம் காணப்பட்ட திரு அன்புமணி கிட்ட ஏன் அந்த விசுவாசம் இல்லை? ஏன்னா இன்னைக்கு நீ தலைவர் இல்லை செயல் தலைவர்னு சொல்லியும் ஏன் நான் தான் தலைவர்னு விடாப்படியா இருக்காரு. நான் 1988 36 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ஆசிரியர், என்னுடைய தம்பி, அப்போ நான் வந்து இப்போ 12ஆம் வகுப்பு, அவன் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். ஐயா வந்து ஒரு நாள் வர்றாரு. எங்கே வர்றாருன்னா நம்ம தாரமங்கலம் ஏதோ நிகழ்ச்சிக்காக போகிறாரு. போகும் பொழுது நாங்கள் வந்து அப்போ மரவணையில் இருந்தோம், குடியிருந்தோம், வாடகை வீட்டில் குடியிருந்தோம். வந்து அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னு எங்களை கூட்டிக்கிட்டு அந்த நேஷனல் ஹோட்டலுக்கு ஐயாவை பார்க்குறது. எங்கள் அப்பாவுக்கு ஐயா மேலே, எங்கள் அப்பா பேரும் ஐயா பேர் ராமதாஸ் தான். ஐயா பிடிக்கும். இந்த உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் இல்லாமல் இந்த இனவொன்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவர் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. போகிறதுல 4 ரோடு வந்து நிற்கிறோம், கார் போகுது, 120 கார் போகுது. அப்படியே அங்கே நின்று பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்து கையாட்டு போனார். ஆனால் இப்போ நினச்சாலும் எனக்கு உடம்பு சிலுக்குதுங்க. அப்போவே அவருடைய கண் பார்வை என்னை பார்த்து கையாட்டின மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அப்போ அப்படியே எனக்குள்ள அப்படியே ஒரு எப்படின்னா ஏதோ அதிசயம் நிகழ்ந்த மாதிரி எனக்குள்ள ஒரு நினைச்சிச்சு. அப்போ நான் நினைச்சேன், இந்த தலைவன் நம்ம அருள்னு பேர் சொல்லி கூப்பிடணும். என் வாழ்க்கையில ஒரே லட்சியம் அதுதான். அதை தவிர எனக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனா அந்த தலைவன் இன்னைக்கு எனக்கு இணை பொதுச் செயலாளராக கொடுக்குறாரு, எம்எல்ஏவாக்குறாரு அப்படின்னா இது அனைத்துமே ஒருத்தர் ஐயா என்ற தலைவன் போட்ட பிச்சை. அப்படி நான் வாங்கிட்டேன். என்ன இன்னொன்னுங்க, உதயரசு ராசியபுரத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறார். போட்டியிடும் பொழுது என்ன அங்கே தேர்தல் பணியில் இருக்கிறான். நான் மயிலாடுதுறையில் தேர்தல் பணியில் இருக்கிறேன். அப்போ என்ன வந்து ராசியபுரத்தில் தேர்தல் பண்ணிக்கு பார்த்தாரு. அருள் நீ மயிலாடுதுறை போப்பாங்க ஐயா, போகிறோம். அங்கே சென்னை வர்றது இதே சேலம் வின்சர் கேசில் ஹோட்டலில். ஏம்பா நான் வந்து அதுக்கு முன்னாடி அண்ணன் பார்த்துருக்குறேன், பேசியிருக்கிறேன், தூரமாக இருந்தால் கும்பிடுவோம், உங்களுக்கு தெரியும். ஏம்பா அவர் அண்ணா பேச அன்பு கூட நீ போ, அன்பு கூட நீ எல்லாம் போவாருங்கிறார். 1997 97 அந்த நினைக்கிறேன். அப்புறம் மாணவர் அணியினுடைய தலைவர். அப்புறமேலும் தான் மாநில இளைஞருடைய தலைவராகிறேன். மாநில இளைஞருடைய அண்ணன் சென்னையா வந்து தலைவரான இளைஞருடைய தலைவரான பெண் செயலாளராகிறோம். அறிவிச்சலும் நான் 2 பேர் செயலாளராகிறோம். இப்படி மாறுது. அன்னைக்கு ஐயா தான் என் அண்ணனை பார்த்து அன்பு கூட போப்பான்னு அவர் கூட போனேன். இப்போ அவரே என்னை கூப்பிட்டு நீங்க தைலாபுரம் வாடான்னு சொல்றாரு. நான் அதை கேட்கிட்டா, ஐயா நீங்க தான் 97 சொன்னீங்க, அப்போ நான் போயிட்டேன், வர முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியல. தைலாபுரம் ஐயா சின்னையாவோட போடான்னு ஐயா சொன்னாரு, இன்னைக்கு எங்கோட வாடான்னு சொல்றாரு. தைலாபுரம் தானே நீ வரணும்னு சொல்றாரு. நான் வரணும்னு சொல்லும்போது அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் மீனும்னு சொல்றேன். நான் என்னை பொறுத்தவரையிலே யார் வீட்டில் என்னாலும் சொல்லிட்டோம், இந்த திமுகவுக்கு போறாங்க, அதிமுகவுக்கு போறாங்க, அங்கே போறாங்க, இங்கே போறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போறாங்கன்னு கூட சொல்லிட்டோம். எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லைங்க. ஐயா தான் தலைவர். அதுக்கு அடுத்ததான் நான் அன்புமணி தான் என்னுடைய தலைவர். என்னுடைய உடம்பிலே போர்த்தக்கூடிய கொடி நான் 100 வயசுல மறைந்தாலும், எப்போ மறைந்தாலும், 80 வயதிலே மறைந்தாலும் என்னுடைய உடம்பிலே போடக்கூடிய கொடி பாட்டாளி மாட்சி கொடி. அது எந்த மாற்றம் இருக்காங்க இல்ல. அவரு ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்றீங்க. இந்த நிமிஷம் கையெழுத்து போடுவேன், கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன். ஐயா ராஜினாமா பண்ணுன்னு சொன்னான். இந்த உறுதித்தன்மை ஏன் அவருடைய மகன் திரு அன்புமணி கிட்ட இல்ல? அப்பா வந்து நீ செயல் தலைவர் தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்நேரம் ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணுமே. அவர் கூடவே அவரால் உருவான ஒரு அற்புதமான மனிதர், அடுத்த தலைவர் அப்படின்னு கொண்டாடப்படுகின்ற ஒருவர் ஏன் அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு? நானும் அதை கேட்கணும்னு தான் சொல்றோம். அப்பா பேச்ச கேளுங்கன்னு சொல்றீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியா. மக்கள் பிரதிநிதியா இல்லை, நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த குடும்பத்துல
வளர்க்கப்பட்ட ஒரு 4 கால் பிரியாணியை நாயா பாப்பா சொல்லு, கேளுங்கண்ணான்னு சொல்கிறேன். கட்டாயம் சொல்லுங்க. ஐயாட்ட மட்டும் உட்காந்து பேசிட்டாருன்னு வச்சுங்க, 1 வாரம் 10 நாள் தலையில கொடுத்துருவார். ஏன் இப்போ இந்த 60வது திருமண நாள் விழாவில் கூட அவர் வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் வரல அப்படிங்கிறதாலையும் மருத்துவர் ஐயாவுக்கு வருத்தம் அப்படின்லாம் நான் கூட பேசினேன். இரவு வந்து செய்தி பேசணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா வந்து இப்போ 60வது திருமண நாள் இது அக்கா 2 பேரும் வந்துட்டாங்க, சின்னையா கிளம்பிட்டு தான் சொன்னாங்க, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நான் கூட ஒரு ட்வீட் போட்டேன்னா, சின்னையாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா 6 மணிக்கு சின்னையா வரதா சொன்னாங்க, அதனால் இன்னைக்கு பேச வேண்டாம், நாளைக்கு காலையில் பேசுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கூட ஒரு ட்வீட் போட்டேன். அது வரல. எனக்கு ஆசை, நமக்கு எல்லாத்துக்கும் ஆசை அவனை வந்திருக்கணும்ன்ற ஒரு வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தான்னு தெரியல. அவர் எது தடுத்தது அவர்கிட்ட பேசுறத? எது தடுத்து இருக்கும்? என்ன விஷயம்? என்ன பொறுத்த வரைக்கும் இதில் நான் கருதுறது என்ன, சின்ன ஈகோங்க, ரொம்ப சின்ன ஈகோ, இவ்வளோ ஈகோ. அந்த ஈகோ தான் இப்படி தடுத்துச்சு. 2 பேருக்குமே இருக்கிற ஈகோவா இல்ல அன்புமணி? நான் என்ன, அதுதான் எனக்கு சொல்ல தெரியல. 2 பேர்த்துக்கு மேலே தான் சொல்ல தெரியல. சரி, ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க செய்திகள்லாம் பார்த்தோம். தைலாபுரத்துக்கு அன்புமணி அவர் வந்தாரு, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல. அதாவது திரு சைதை துரைசாமி, திரு ஆடிட்டர் குருமூர்த்தி வந்த அன்னைக்கு அவரும் போயிருந்தாரு. ஆனா அப்ப பார்க்க முடியல, பார்த்தாரு அப்படின்லாம் தகவல்கள் வந்துட்டு இருந்தது. ஒரு காக்க வச்சுட்டாருங்கிறதால கூட பின்னாடி இந்த திருமண நாள் விழாவுக்கு இவர் வராம போயிருந்தாரு. காக்கெல்லாம் வைக்கல. நீங்க பார்த்து பேசினாங்களே 2 பேரும், பெரியவர் சின்னவர். சின்னவன் பார்த்து பேசினாங்க. அம்மாவும் கூட்டிருந்தாங்க, என்னுடைய கல்வி தாய் சரஸ்வதி அம்மையாரும் கூட்டிருந்தாங்க. அப்புறம் ஏன் சமாதானம் ஆகல அதுக்கப்புறமும்? இல்லையாங்க, அந்த வீடு வந்து அவர் வீடு, அது சின்ன வீடு, ஐயா வீடு. அங்கே உள்ளுக்குள்ள நடக்கிறது நான் தான் சொன்னேன், நான் வெளியே நிற்கிறேன், 4 கால் செய்வேன். சரி, இப்ப பாமகவை பொறுத்தவரை அதே ஐயா தான், இவர் தான் தலைவர் அப்படின்னு அடையாளம் காட்டுறாரு. பாமகவுடைய விதிப்படியும் இவருக்கு தான் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தலைவர் இல்லை, இனிமேல் செயல் தலைவர் அப்படின்னு சொல்றது ஒரு சர்வாதிகார மனநிலை. 3 வருஷம் ஒரு பதவிங்கிறது 3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கணும். இன்னும் அந்த 3வது ஆண்டு அடுத்த ஆண்டு வர டைம் 28/5/2025 சரி தேர்தல். நான் அதெல்லாம் உள்ள போகிறோம் இல்லைங்க, சொன்னதுதான். அது அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் அந்த தேதியோட முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் பின்னாடி நான் பதவியேற்றுக்கிறதாக ஐயா சொல்லிட்டேன். இல்லை, இப்போ நான் அது கூட அந்த விதிகளுக்கு விதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கறது, இவர் தான் அடையாளம் காட்டுறாரு தலைவர் அப்படின்னு, அந்த தலைவரை அவர் நீடிச்சுட்டு போகட்டுமே. ஏன் திடீர்னு அவரை நீ தலைவர் இல்லை செயல் தலைவர் அப்படின்னு இவர் கராரா அறிவிக்கணும்? என் மூச்சு இருக்கும் வரை நான் தான் தலைவர்னு ஏன் சொல்லணும்? அது ஒரு சர்வாதிகார மனநிலை. அப்படி இல்லை, சர்வாதிகார மனநிலை இல்லைங்க. ஐயா வந்து ஒரு போராளி. நீங்கள் சேகுவாரை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, பிரபாகரனை பற்றி படிச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் சர்வாதிகாரி கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா ஒரு எப்படின்னா யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. எடுத்த முடிவை உறுதியாக அது இம்ப்ளிமெண்டேஷனே கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான மனநிலை தான் அது. நீ சர்வாதிகார மனநிலைன்னு சொல்லக்கூடாது, ஒரு திடமான மனநிலை. சர்வாதிகாரம்னு சொல்றது அது தவறான வார்த்தை. போராளி மனநிலை. இன்னைக்கு பாமகவுடைய பலமான பிரதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா சேலம், தருமபுரி 2 மாவட்டங்கள். தருமபுரியில 2 சட்டமன்ற தொகுதிகள், சேலத்துல 2 சட்டமன்ற தொகுதிகள். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 சட்டமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளேயே வருது. இந்த 2 மாவட்டங்களும் இன்னைக்கு மருத்துவர் ஐயா பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ அது பாமகவுடைய பலம் வந்து, அதாவது இன்னொரு பக்கம் அன்புமணி அவர் பக்கமும் சிலர் நிற்கிறாங்க. அப்போ பாமகவுடைய பலம் குறையுதா? இந்த 2 மாவட்டத்திலையும் பாதிப்பு இருக்குமா? ஒன்று வச்சுக்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க யாரும் இப்போ இந்த பிளவு இப்படி நீடிக்காதுங்க. கட்டாயம் ஒன்று சேர்ந்தே ஆக வேண்டும். இந்த வரலாறு இந்த காலத்துல இவர் இப்பவே டெல்லிலாம் போயிருக்காரு, கட்சி எனக்கு தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அங்க போயிருக்காரு. இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள்லாம் பாக்குறாரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. இன்னும் வெவ்வேறு செய்திகள்லாம் வட்டம் அடிக்குது. அதாவது பின்னாடி டெல்லி முக்கியமான சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட சந்திக்கிறாருங்கிற மாதிரி பல தகவல்கள் வருது. தெரியலங்க, எனக்கு அது ஒன்றும் புரியல. இல்ல, ஒண்ணு புரிஞ்சுக்கலாம்னா, இது நீங்க பிளவு கிடையாதுங்கிறீங்க, ஆனா அது பிளவை நோக்கி தான் பயணிக்குதோ பாமக அப்படின்னு தோணல. பிளவு வரக்கூடாது.
பிளவு வந்துட்டா அப்புறமேல அது மிகப்பெரிய அது இந்த இந்த நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய வேதனையான செய்தி தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிளவு ஆகக்கூடாது. ஒருத்தர் ஐயா அவர்கள் அதுக்கு அவரை யாரை இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட இளங்கோ, நான் உங்கள்கிட்ட இயல்பாக கேட்குறேன், பத்திரிகையாளர் கேட்கல. இந்த பாட்டாளி மகிழ்ச்சிக்கு ஐயா தொடர்ந்து 100 ஆண்டு காலம் இருக்கிறார். அதுக்கு பின்னாடி யார் தலைவர்? யார் தலைவர்? வேற யாரை விடுவாங்க? வேற யாரு? நான் யாரை தலைவரை ஏற்றுக்குவேன்? இல்லை, நீங்க முன்ன சொன்ன மாதிரி சின்னையா தான் எனக்கு தலைவர், அன்புமணி தான் தலைவர். அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, 1000% மாற்றுக்கிறது கிடையாது. இதுதான் என்னுடைய மனநிலை தான். ஒருவருக்கும் இருக்கிறது, பாட்டாளி மகிழ்ச்சியில் இருக்கிற ஒருத்தருக்கும் இருக்குது. இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால ஒண்ணு சேருங்க, சேர்ந்தே தீரும். இது காலத்தின் கட்டாயம். இல்லை, மருத்துவர் ஐயாவும் அதுதான் சொல்றாரு, முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த பக்கம் உறுதியா இருக்காங்க. இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், 2 பேருக்குமான அந்த ஈகோன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா பெரிய மன வருத்தமா இன்னைக்கு ஓப்பனா 2 பேரும் அட்டாக் செஞ்சு பேசுறதுக்கும், இன்னொரு பக்கம் திருமதி சௌமியா அன்புமணி அவங்களுடைய ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப ராமதாஸ் அவர்கள் பேசுறப்ப கூட, மருத்துவர் பேசுறப்ப கூட, பெண்கள் இந்த இதுக்கு நேரடி அரசியலுக்கு வர வேணாம்னு நான் நினைச்சேன், ஆனா ஓப்பனா அவங்க வராங்க. இல்ல, அப்படி இல்லை. அது அவங்க சொன்னது அது இல்லைங்க, அது வேற அர்த்தத்துல புரிஞ்சு கொள்ளப்பட்டது. ஏன்னா திண்டிவனமே வராங்க, வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு அவங்களுக்கு வேற வேற வேலை, நிறைய திருமணங்கள். அதனால அந்த திருமண விழாவுக்கு போறதுனால அவங்க அவசரமா போயிட்டாங்க. அதை இங்கே திருச்சி இங்கே தகவல் வந்துச்சு அப்படின்னா, திண்டிவனம் ஒரு மின் விளக்கு திறந்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வராது போயிட்டாங்கிற மாதிரி. அதில் கொஞ்சம் அம்மா வருத்தப்பட்டதாக ஒரு தகவல். அதனால அப்படியே எப்படி சொல்லலாம். இல்லை, இப்போ அவங்க ரொம்ப முக்கியமா இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் மருத்துவர் ஐயா பக்கம் நிற்காதீங்க, எங்களோடவே இருங்க, அந்த பக்கம் போகாதீங்கன்னெலாம் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இப்போ திரு காடுவெட்டி மனோஜ், காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன், அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கூட எங்கள் வீட்டை விருத்தாம்பிகை அவங்ககிட்டலாம் கூட சௌமியா அன்புமணி அவங்க பேசுனாங்க, அந்த சைட் போகாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா? ஏன் அந்த எனக்கு அண்ணி அப்படி எங்கள்லாம் அப்படிலாம் பேசவில்லை. எங்கிட்டலாம் அப்படிலாம் அந்த அண்ணி அந்த மாதிரி இங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்கலாம் இது வரைக்கும் எதுவும் சொல்ல போவாங்க. சரி, அங்கேயே அவரோடவே நில்லுங்கன்னு உங்ககிட்ட பேசினாங்களா? யாரு? எங்க கூட? யாரு கூட? அன்புமணி அவர்கள் கூட. இல்லை, இன்னும் என்கிட்ட எதுவுமே அதான் நான் சொல்றேன், அவங்க நேரடி அரசியல் தலையிட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. உங்ககிட்ட தலையில்லையா? இல்லை, பேசல, எங்கிட்ட பேசல. மற்றபடி வேற யார்கிட்ட இளவோட பேசுறது இளவோன்னு தான் சொன்னோம். எங்கிட்ட உண்மையிலேயே அவங்க ஏதோ இங்கே போகாதான் அங்கே போ, அங்கே வா, இங்கே வான்னு சொல்ல. கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்னது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சா, பாதிச்சிருச்சா? ரொம்ப ரொம்ப. அன்னைக்கெல்லாம் உண்மையிலே நான் அழுதேன், பயங்கரமாக அழுதேன். எப்படின்னா, கூட்டு பிரார்த்தனை எதுக்குன்னா, ராஜீவ்காந்தி இறந்தார்லங்க, இறந்த பொழுது அவருடைய கலசம் வந்துச்சு. அந்த கலசம் இந்திரா காந்தி, சின்ன மேடம் இந்திரா காந்தியோடைய கலசம் வந்துச்சு, ராஜீவ்காந்தி கலசம் வந்துச்சு. அப்போ தான் கலசம் வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதில் தான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உச்சகட்டமாக அன்றைக்கெல்லாம் பயங்கரமாக அழுது. இப்போ அதை நினச்சா கூட, ஏன்னா 25-30 வருஷமா இவரே கெத்தின்னு கிடந்தோம். நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம என்ன கார் வாங்கி கொடுத்தாரு, அந்த காரு அவர் போய்ட்டு தான் சுற்றுறோம். ஏமா நம்ம இப்படி போய் இவ்வளோ அசிங்கமா அப்படி சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி விட்டாருன்னு அவ்வளோ. ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், 1996 சமயத்தில் தெற்காசிய விளையாட்டு போட்டி நேரத்தில் நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக உள்ளே போனீங்க இல்லையா? அப்போ தாக்கிட்டாங்க தான். அப்போ 96ல் நேரு விளையாட்டரங்கத்தில் அப்போ அம்மையார் நீ ஜெயலலிதா அம்மையார் இதாக இருக்காங்க, முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த நிலையில் என்னன்னா, ஐயா உள்ள போது கருப்பு கொடி காட்டுன்னு சொல்கிறாரு. நானும் என் நண்பர் அறிவிச்சிடலான்னு சொல்லிட்டேன். அப்போ இன்னமும் நிறையா இப்போ கோயம்புத்தூர் சிவசாமி தமிழன் இந்த மாதிரியான இவங்க எனக்கு கட்சிக்காரங்க தான். அப்போ நாங்கள் 100 பேர் போகிறோம். போயிட்டு முதல் நாள் போயிட்டு ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு வரோம், இந்த இடத்துல நம்ம கருப்பு கொடி காட்டலான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, எங்கள் அன்னைக்கியா அங்கங்கிருந்து பிரிச்சுட்டாங்க. எங்களை பிரிச்சுட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். அவங்க உளவுத்துறை தகவல் வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்படின்னா, நாங்கள் அந்த உள்ளுக்குள்ள காலுக்குள்ளலாம் வச்சு சொல்லலாம் வச்சு கொண்டு போயிட்டோம். அன்னைக்கு கருப்பு ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டவங்க கூட உள்ளே அனுமதிக்கலை. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க. நான் உள்ளே போய் எல்லாம் இது பண்ணும்பொழுது மேலேருந்து ஒரு பையன் கீழே எட்டி குதிச்சிட்டான். அந்த மேலே அந்த கேலரி இருக்கலாம், மேலே இந்த கேலரி அதுலேருந்து கீழே எட்டி குதிச்சிட்டார். எட்டி குதிச்ச உடனே ஒரு தம்பி எட்டி குதிச்சிட்டான், சந்திரன் ஒரு தம்பி எட்டி குதிச்சிட்டான். ஐயோ இவன் எட்டி குதிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு நானும் வேற வழியில் எட்டி குதிக்கிறேன். அப்புறம் அறிவிச்செல்லாம் நான் ஒரு 13 பேர் மட்டும்தான் குதித்தோம். ஏன்னா ஐயோ அவன் தனியாக போயிட்டேன் 13 பேர் குதித்தோம்.
குதிச்ச உடனே அடிக்கிறான் பூந்து. யார அவனுங்களை விளையாட்டு வீரர்ல அடிக்கிறோம். விளையாட்டு வீரர்களையும் ஆமா, யாரு சிங்கள விளையாட்டு வீரர்ல அடிக்கிறோம். வீரர்களா சிங்கள விளையாட்டு வீரர்ல அடிக்கிறோம். உள்ள போது நேரு ஹாக்கி போட்டி. எதுக்காக இந்த ஏன்டா எங்க தமிழர்களை ஏலத்தை கொண்டு விட்டு எங்க நாட்டுல வந்து எதுக்குடா விளையாட வரீங்கன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறான். பயங்கர உலக செய்தி, மிகப்பெரிய செய்தி. அதுமாதிரி எங்களை உள்ள கூட்டிட்டு போய் அப்படியே கேரப்படி கூட்டிட்டு போய் டீச்சானுங்க. என்னெல்லாம் நிர்வாணமா எக்மோர் காவல் நிலையத்தில் நிர்வாணப்படுத்தி, அதை நான் கூட அந்த தலைப்பு மறந்துருந்தேன். சாமி கச்சிராயர்னு சொல்லிவிட்டு ஊடக பேர் வச்சிருந்தேன். அன்னைக்கு என்னோட வந்திருந்தார் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர். அவர் தான் அன்னைக்கு அந்த மூணில் போட்டிருந்தார். போட்டு அடித்து கொஞ்சம் நான் தான் கொஞ்சம் குண்டா இருப்பேன், கரண்டி போட்டிருப்பேன். யாரா தலைவர் நான் யாரும் தலைவர் இல்லை அப்படிங்கும்போது இவனை தான் இருப்பான்னு சொல்லிட்டு போட்டு என்னை போட்டு அடிக்கிறாங்க. எல்லாத்தையுமே, அதாவது என்ன அறிவிச்செல்லாம் ஒரு 3-4 பேர்த்த நிர்வாணமாக தொங்க விட்டுட்டாங்க. சினிமாவில் பார்த்துருப்பீங்கல்ல, நாடகம் கட்டுறதுன்னு எப்படி தெரியுமா? இதில் வந்து இப்படி எவ்வளோ குப்பரை படுக்க வச்சுருவாங்க, கால் அங்கே இருக்கும், இது மேலே போலீஸ்காரங்க ஏறி உட்காந்துக்குவாங்க. அந்த நாடகம் கட்டுறதுன்னு எப்படின்னா இந்த மாதிரி அடிக்கிறது, அப்படியே இந்த உள்ளம் காலில் அப்படியே கண்டினியூ அடிப்பாங்க. அப்படி அடிப்பாங்க. அடிச்சு எப்படி எங்கே தெரியுமா வலிக்கும்? உடம்புல எங்கேயுமே வலிக்காது, கால் வலிக்காது, இந்த இடத்துல இழுக்கும், இந்த இடத்துல அப்படியே அடிச்சு 10 அடி படம் மயக்கம் வந்துடும். ஆனால் முன்னாடி அவங்களாம் அக்யூஸ்டு, அவங்களுக்கெல்லாம் அது பழக்கப்பட்டவனுங்க. அடிச்சோடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் தெரிய வச்சு அடித்தாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணது ஐயா, அன்றைக்கி நான் முத்துக்குமார்னு சொல்லிட்டு கட்சியினுடைய தலைமை செயலாளர், அவர் வந்து அப்போல்லாம் கார் இது ஆட்டோ தான், 10 ஆட்டோவில் வந்து ரவுண்ட் பண்ணிட்டார். ஏய், அந்த பசங்க யாரு அவர்களும் அறிவிச்சலும் என்கிட்ட பேசலன்னா நான் வரும் ஸ்டேடியத்துக்குட்டார் ஐயா, நான் வரும்ட்டார். வீரராகவன் சொல்லிட்டு காவல்துறை ஆணையாளர் இருந்தார் வீரராகவன், அவர் வந்துட்டார். அப்போ அங்கே இருக்கும்போது இவர் வந்துட்டார், என்னுடைய தலைமை செயலாளர். சார் வரலன்னா ஐயா இந்த பாருங்க, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, எங்களை ரிலீஸ் பண்ணி இந்த பசங்க ஐயாட்ட பேசணும், இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஐயா வந்துடுவாருன்னாரு. அதே மாதிரிங்க ஐயாவும் கிளம்பிட்டார். எங்கேருந்து தைலாபுரத்தில் அப்பெல்லாம் திண்டிவனம் தான் கூடியிருந்தாங்க. திண்டிவனம் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இவங்க காவல்துறை வந்து எங்களை ரிலீஸ் பண்ணி அவங்களும் ஐயா கிட்ட பேச வச்சாங்க. அவங்க காவல்துறையுடைய ஏதோ ஒரு ஐயா பிடிச்சி பேச வச்சாங்க. அப்புறமேலும் தான் எங்களை வந்து அங்கே இதுக்கிட்ட எப்படின்னா அடுத்த நாள் இதற்கு ஒரு திருமணம், அந்த திருமணத்துக்கு எங்களை வர சொல்லி திருமணத்தை முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பாடு எங்களுக்கு 13 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்போ போடும்பொழுது சட்டையை கழட்டிட்டு அப்போ சொல்லிட்டாங்க, சட்டையை கழட்டி பார்த்தாரு. அப்படியே அந்த இடத்த நீவி கொடுத்தாரு பாருங்க. அந்த அப்படியே போலீஸ் அடிச்சு அடியெல்லாம் அப்படியே நீவி கொடுத்தாரு. அப்படியே மாயமாக போன மாதிரி இருந்துச்சு. இதுதான் இந்த மாதிரி சில சமாச்சாரம் தான் என்ன அப்படியே அவர்கிட்ட ஸ்வீகரிச்சிருச்சு, இழுத்துருச்சு. அவர் அப்படியே பொண்ணு போய் என்ன என் உடம்பு உயிர் எல்லாத்துலேயும் அவரை கலந்துருச்சு. மருத்துவர் ஐயாவுக்காக பாமகவுக்காக திரு அன்புமணி இப்படி அடி வாங்கியிருக்காரா? நான் என்ன சொல்றது தெரியல எனக்கு. இன்னும் நான் 18 முறை சிறைக்கு போயிருக்கிறேன் இளங்கோவன். 18 முறை. எங்கன்னா சேலம் சிறை, சென்னையில் கூட ஒரு இருந்தேன். அதாவது கைதாகி வெளியே வந்தது இன்னும் நிறையா இருக்கும். அன்னைக்கு வந்து நான் அந்த குண்டாசில் இருந்தபோது அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்தேன். குண்டாசில் 2006லயோ 2007லயோ தானே இருந்தீங்க? 2013 குண்டாசில் இருந்தேன். அப்போ வந்து ஐயாவை கைது பண்ணிட்டாங்கன்னு தான் கொஞ்சம் போனோம். அதில் 128 நாள் இருந்தோம். அது ரொம்ப நிறைய பேர் கைதானாங்க இல்லைங்களா? அப்போ 50,000 பேர் 30,000-40,000 பேர் இருக்கோம், 30,000 பேருக்கு மேலே இருக்கோம். அதில் 125 பேர் 126 பேர், இங்கே மட்டும் 28 பேர் சிறையில் இருந்தோம். குண்டாசன் மருத்துவர் ஐயாவும் அப்ப சிறையில், அப்ப முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்ப நிறைய அலைக்கழிப்பெல்லாம் நடந்தது. ரொம்ப ஒரு உடல்நிலை பாதிப்பெல்லாம் இருந்தது, மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருந்துச்சு. அப்பதான் பைபாஸ் பண்ணாங்க, ஹார்ட் பைபாஸ் பண்ணாங்க. அப்பயும் நான் அன்புமணி அவர்கள் சிறைக்கு போகல. என்ன விடுங்க இளங்கோவன், என்ன விடுங்க, தயவு விடுங்க. சரிங்க சார். இப்ப கட்சி எப்படி பொதுவா பார்க்கப்படுதுன்னா ஆர் பாமக, ஏ பாமக, ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சின்னு பார்க்கப்படுது.
இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கிறதால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கூட்டணி கணக்கும் போட்டுட்டு இருக்காங்க. அன்புமணி அவர்களுடைய மன ஓட்டம் செயல்பாடுகள் எல்லாமே பாஜகவை நோக்கி, பாஜக கூட்டணியை நோக்கி இருக்கிறதால அதுவும் ஒரு காரணம் 2 பேரும் விலகி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அது ஒரு காரணமா பாஜக கூட்டணி அப்படிங்கிறது? இல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க, மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையில ஐயாவை உயர்ந்த இடத்துல வச்சு மதிக்கிற தலைவர், உயர்ந்த இடத்துல மதிக்கிற தலைவர். ஐயாவும் எங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும் மோடி மேல அவ்வளவு பாசம் இருக்கிறோம். இல்ல, அவ்வளவு பாசமா இருக்காரு. அப்புறம் ஏன் எனக்கு விருந்து வச்சதும் தெரியல, கூட்டணி நைட்டு வரை எனக்கு கூட்டணி இவங்களோட தான் போவாங்கன்னு தெரியல, திடீர்னு பாஜகவோட கூட்டணின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏன் அவரு இந்த கதையும் அப்ப பேசிட்டு விடுங்க. இல்ல, அவ்வளவு மதிப்பு மிகுந்த ஒரு தலைவர் பிரதமர், அவரோட கூட்டணி சேர்ந்திருக்கலாமே. ஏன்னா இப்ப இவரும் சொன்னாரு, திரு சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர், அவரு கூட்டணிக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேனே. அதாவது என்கிட்ட ஐயா சொல்லவே இல்லை, அவரு தான் பொய் சொல்றாரு மாறி மாறி. யாரு? மருத்துவர் ஐயா தான் பொய் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுதான் பாஜகவினர் இங்க வீட்டுக்கு வந்தாங்க, கூட்டணி பேசினாங்க, விருந்து சாப்பிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியாதுன்னு அவர் பொய் சொல்றாரு. ஐயா எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. சின்ன ஐயா பொய் சொல்லுவாரு. தெரியல, எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை ஒளிமுறை விழா பேசக்கூடிய தலைவரை தவிர அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். சரி, இப்ப திமுக பக்கம் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குங்களா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனாலும் திரு எடப்பாடி அவர்கள் அவரோட நெருக்கமா பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏங்க, அவங்கலாம் தலைவர்கள். ஏங்க, ஐயா கட்சியினுடைய நிறுவனர், எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், மிகப்பெரிய ஜனநாயக கட்சியான மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவங்க கிட்ட ஐயாவும் பேசுறது எனக்கு இல்ல. முன்ன கூட்டணி அமைஞ்சப்ப போன சட்டமன்ற தேர்தல் நேரத்துல திரு இளங்கோவன், அதிமுகவுல முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி, இவங்களோட எல்லாம் அந்த கூட்டணி பேசுறப்போ உங்களுடைய ரோலும் முக்கியமா இருந்தது அப்படின்னு படிச்சோம். நீங்க அது சொல்லுவாங்கல்ல, ராமருக்கு இது அந்த பாலம் கட்டும் போது அணில் உதவணும் மாதிரி நான் ஏதாவது உதவி இருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்க சொல்ல அணில் ஆயிட்டீங்க, இப்ப உதவி இருக்கலாம். எங்க ஐயா ராமர் தானே, அவரு ராமர் தானே. சரி, தமிழக வெற்றி கழகம் புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க திரு விஜய். அப்ப பாமக அவங்களோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை ஓடுங்கள? எது அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு தெரியாது. மேற்கு தொகுதியில எங்கெங்கெல்லாம் தண்ணி வருது, தண்ணி வரல, இங்க டிச் எடுக்கிறாங்க, டிச் எடுக்கல, அதை சொல்லுங்க, நான் போய் எடுத்து விடுறேன். எனக்கு இந்த கட்சியை பற்றி மருத்துவர் ஐயா தான் சொல்லுவாங்க. அவர் சொல்றதுதான் இறுதி முடிவு. அதுக்கு அடுத்தது சின்னையா சொல்றதுதான் இறுதி முடிவு. தெரியும். சரி, இவ்வளவு விசுவாசமா சின்னையா மேல இருக்கீங்க. ஆனா கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்றாரு. அடுத்து இழந்த பணம் விற்கிறவங்க, குற்ற பின்னணி இருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி இருந்து மாத்திட்டு இருக்காங்க ஐயாவா அப்படின்னு சொல்றது, அது இன்னும் கடுமையால பாதிப்படைய வச்சிருக்கோங்களா? முதல்ல அப்படி சொன்னதுனாலதான் அந்த நேற்று முந்தானத்தை போய் பேட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு. வருத்தத்தோட பேட்டி கொடுத்தேன். குழந்தைன்னு சொல்லியிருக்காரு ஐயாவுக்கு. அது அவர் என்ன சொல்ல வர்றாரு? அது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவர் வயசு அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறத மீன் பண்றாரா அவரு? ஏங்க, 94 வயசுல கலைஞர் அவர்கள் இருந்தாரு, முலாயம் சிங் இருந்தார்ல, 94 வயசுல வரைக்கும் கலைஞர் சக்கரநாக்காரில் தள்ளிட்டு போய் கூட ஒரு கட்சி தலைவர் இருந்தார்ல. முதுமை என்பது அவங்க பேர் என்ன? சீனியர்னா என்ன? பல்வேறு அனுபவங்களுக்கு சொந்தக்காரர்கள். அந்த அனுபவத்தை நம்ம வாங்கிக்கணும் தானே. நீச்சலே அடிச்சாரு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது இன்னொன்னு, நாங்க பத்திரிகையாளரா பாக்குறப்ப அந்த ஒரு சின்னதான ஒரு நையாண்டி நக்கல் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா நல்லாவே பாட்டெல்லாம் போறாரு. போக போக தெரியும் போக்கண்ணு சொல்லுக்கண்ணு அப்படின்னு எப்பவுமே அவர் அப்படிதான் இருப்பாரு. ரொம்ப ஜோவியலா ரொம்ப எப்படின்னாங்க, அதான் சொல்லல, எங்க ஐயா கிட்ட நீங்களும் 10 நாள் பழகினீங்கன்னா நீங்களே எங்க ஐயா அடிமையா மாறிட்டீங்க. யாருமே அப்படிதான். ஒரு நல்ல குரல் வளம், ரொம்ப சூப்பரா பாடினாரு. ஆனா டக்குன்னு நிறுத்திடுறாரு. உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டு. ஆனா அவரு தனியா இருக்கிறப்ப செம்ம ஜாலியா இருப்பாருங்களா? ரொம்ப உங்களெல்லாம் எப்படி பேசுவாரு? நல்லா நான்லாம் பயந்துட்டு தான் நிப்பேன். ஐயா ரொம்பவும் இயல்பானவர்.
சினிமாலாம் பாப்பாரு. நான் முன்ன பயங்கரமா கடுமையா சினிமாவை திட்டுவாரு. சினிமா பார்ப்பாரு. அவருக்கு பிடிச்ச நடிகர் நடிகை விட்டுருக்க நடிகர் அந்த மாதிரி யாரு அவருக்கு பிடிச்சவங்க அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. சரி, இவரு சின்னவர், அவரு சின்ன ரொம்பவும் படம். ஏன்னா இளையராஜாவுடைய அதி தீவிரமான ஃபேன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நல்ல படம்லாம் நல்ல அது சம்பந்தமெல்லாம் பேசுவாரு. அதனால ஜாலியா பேசுவார். நல்லா ஜாலியா. சரி, மறுபடியும் அரசியலுக்கு திரும்பவும். அரசியல்ல இப்ப திரு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவருமே மருத்துவர் ஐயாவை சமீபத்துல சந்திச்சாரு. இதுல அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அரசியல் இருக்கோ அப்படின்னு கேள்வி உருவாக்கினாங்க. ஒண்ணுங்க, உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன். அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரையிலே ஐயா மேல உள்ளார்ந்து அன்பு கொண்டவர், மரியாதை வச்சிருந்தவர். அவர் கடலூர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. தைலாபுரம் தோட்டம் அந்த ப்ரோக்ராம் முன்னாடில திட்டமிடல. ஐயோ எப்ப தைலாபுரம்லயே போறோம், அப்புறம் ஐயா பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கப்பட்டதான் தவிர அது முன்னாடியே திட்டமிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படி அதெல்லாம் கிடையாது. எங்க ஐயாவுக்கு தேவையில்லைங்க, யார் வேணும் பார்க்கலாம். இப்ப சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவருமே மருத்துவர் ஐயா 2 பேருடைய பேட்டியும் நேர்காணல் எங்க விகடனுக்கு கொடுத்ததாகட்டும், 2 பேருமே 2 பேருக்கு இடையிலான அந்த அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்க. விமர்சனங்கள் இருக்கு அரசியல் ரீதியா, அதை தவிர்த்து ரொம்ப அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்பா சொல்றத மகன் கேட்கணும், அன்புமணி கேட்கணும்னு திரு தொல் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. மருத்துவர் ஐயாவும் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், தம்பி திருமாவளவன் இன்னும் திருமணம் பண்ணாம இருக்காரு அப்படின்னு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு அந்த பழைய தமிழ் பாதுகாப்பு இயக்கம், அந்த பழைய காலத்தை தமிழோசை காலத்தை கொண்டு வர மாதிரி இருக்கு. இது எல்லாமே 2 பேரும் மீண்டும் இணைந்து ஒரே நீரோடையில பயணிக்கிறதுக்கான, ஒரே வண்டியில பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குமா? அது எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க எம்எல்ஏ ஆகி நமக்கு கொடுத்த பேட்டியிலே நம்ம டைட்டிலே அதுதான், ராமதாஸ் திருமாவளவன் இணையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்லை, அது நான் சொல்ல முடியாதுங்க. அது நான் சொன்ன தேவையில்லாம கான்ட்ரவர்சியலாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் மேலே ஐயாவுக்கு ஐயா பாசம் எல்லாத்து மேலேயும் பாசம் வச்சிருப்பாருங்க. அவரை முழு நேரம் எதிரி இவர் ஐயாவை கடுமையாக திட்டவங்களை கூட அவர் ரொம்ப நேசிப்பார். அன்புமணியை நேசிப்பார், நிச்சயமா நேசிப்பார். ஏன்னா யாராவது நேசிக்கணும், அன்புமணி அவர் பெத்த பையங்க, ஐயாவுடைய பையங்க, அப்படி ரத்தம். அவரை போய் நேசிக்காத உள்ளார்ந்த ஒன்று தெரியுங்கள, ஐயாவுக்கு சென்னை மேல இருக்கிற பாசத்தை சொல்றேன். அவர் வீடு 1975 கட்டுறாரு, எங்க திண்டிவனம் காமாட்சி நகரில். இப்போ நீ போனீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாலும் சொல்றேன். அந்த அன்பு இல்லம், அந்த வீட்டுக்கு பேர் அன்பு இல்லம். அப்போ 68 பிறகுறாரு அண்ணன், 75 வீடு கட்டுறாரு ஐயா. 7-8 வயசு அன்பு இல்லம். வீட்டுக்கு வாசக்காலுக்கு போறதுக்கு முன்னாடி கேட்லயே 700 எழுத்து பெருசா இருக்கும். அதுக்குள்ளதான் நுழைஞ்சு உள்ள போகும். இன்னைக்கும் அது இருக்குது. அப்ப கட்டின 1975 கட்டின ஐயா கட்டின வீடு, அந்த வீட்டுக்கு பேர் அன்பு இல்லம் 700. இன்னும் எவ்வளவு பாசம் இருக்கும், சாதாரண பாசமா இருக்கும். திரு செல்வ பெருந்தகை சொல்றப்போ இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, பாமகவும் விசிகாவும் ஓரணியில பயணிக்கணும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. இல்லை, அதெல்லாம் கொள்கை முடிவு, அதெல்லாம் ஐயா சொல்ல வேண்டியது, ஐயாவும் சென்னையாவும் முடிவு எடுக்க வேண்டியது. அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இன்னொரு ஒரு கேள்வி. அதாவது பாமகவில் குறிப்பா கிட்டத்தட்ட பாமகவுடைய, அதாவது வன்னியர் சங்கத்துக்கான ட்ரஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. அந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட அந்த நிதி விவகாரத்திலும் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆடையாக நீ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கோனேருக்கு பத்திர இருக்கிற அந்த வன்னிய கல்வி அறக்கட்டளை கல்லூரி, சட்டக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அதுதான். அது ஐயாவே சொல்லிட்டாரு, உலகெங்கும் வாழும் வன்னிய மக்களுக்கான சொத்துன்னு சொல்லிட்டாரு. அதுல ஒன்றும் இதுவே இல்லைங்க. அதில் ஒன்றும் கான்ட்ரவர்சியே கிடையாது. அது நல்லா அருமையாக கல்லூரி நடந்துட்டு இருக்குது. அதில் எஸ்ஐஎஸ்னுடைய பொறுப்பாளர் இருக்கிற பேராசிரியர் சிவபிரகாசம்ங்கிறவருடைய மேற்பார்வையின் பேரில் 2 பேரும், ஐயா சென்னையா 2 பேருமே அவங்க ஆலோசனை பேரில் தான் அந்த கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமான தரமான சரஸ்வதி கல்லூரி, மருத்துவர் ஐயா பேரில் இருக்கிற அந்த இது போட்டு ரொம்ப அருமையாக கலைக்கல்லூரி, சட்டக்கல்லூரி, பொறியியல் கல்லூரியில் நடந்துட்டு. இன்னொன்னு, பாமக மேல தேர்தல் நெருங்குறப்பெல்லாமே ஒரு டிமாண்ட் பாலிடிக்ஸை முன்வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. பொதுவான வார்த்தைகள் அப்படி சொல்லணும்னா, அவங்க பேர அரசியல் நடத்துறாங்க, பண பேர அரசியல நடத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். இன்னமும் எங்க கட்சியை கேவலப்படுறது வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க.
நான் புரோக்கரேஜ் பண்றேன். என்னங்க பேசுறீங்க? பத்திரிகையாளர்கள்னா நீ உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்பீங்க. நான் கேட்குறேன், இருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் எழுவர் செய்த சாதனைகள் என்ன? எவ்வளவு சாதனைகள், எத்தனை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சிதறி கிடந்த மக்களுக்கு, இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து மருத்துவர் ஐயா. இன்னைக்கு பாட்டாளி மக்களுக்கு சார்பை மத்திய சுகாதார அமைச்சரான பின்னாடி எங்க அண்ணன் அன்புமணி செய்த சாதனைன்னா 108 ஆம்புலன்ஸ். எங்க போனாலும் பாருங்க 108 ஆம்புலன்ஸ் இருக்குது. கிராமப்புற சுகாதார திட்டம் இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துல பிரசவம் பார்க்குற அளவுக்கான ஒரு தரம் உயர்த்தி இருக்கிறாருன்னா அது எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸனுடைய சாதனை. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிற சாதனைகள் அதிகமாக தவிர என்ன பண்ணுவோம், என்ன பேரம் பேசுவோம் இந்த நாட்டில்? இப்போ நாங்கள் கட்டாயம் பேரம் பேசுவோம். இந்த இதில் என்ன பேரம்? இடஒதுக்கீடு தரணும், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சாராய கடையை கும்பிடணும், இதெல்லாம் எங்களுக்கு பேரமாக இருக்கும். இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் பேரம் பேசுவோம். எங்களுடைய பேரம் என்னவா இருக்கும்? இடஒதுக்கீடு வேணும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், சாராய கடையை மூடு, டாஸ்மாக் கடை எல்லாத்தையும் மூடு. இதுதான் எங்களுடைய பேரமா இருக்கும். எங்க ஐயாவும் அதான் முன் வைப்பாரு, சென்னையும் அதான் முன் வைப்பாரு. ஓகே, திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய நீங்க கோரிக்கைலாம் வச்சீங்க. நாங்க முதலமைச்சர் கடிதம் கொடுங்க, 15 நாள்ல பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னப்ப நீங்க தான் நிறைய கடிதங்களை கொடுத்தீங்க. மக்கள் பிரச்சனைய என்ன ஆனதுன்னு தெரியலன்னு நீங்க சொன்னீங்க. இந்த 4 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு திமுக ஆட்சி? என்னவென்று சொல்லுது நானே அந்த பிரபு விட்டு சரி. ஏன்னா நீங்க அடி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னப்ப எனக்கு இப்ப அஜித்குமார் அவர்கள் அந்த இறந்துட்டார் இல்லையா, அந்த திருபுவனம்ங்கிற இடத்துல, அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. தொடர்ந்து இந்த மாதிரியான லாக்அப் டெத் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி முதலமைச்சருடைய கையில தான் காவல்துறை இருக்கு, சரியா செயல்படல அப்படின்னு சொல்ல. முதலமைச்சர் நேரடியா பார்த்தா நல்லா நடக்கும். ஆனா இப்பெல்லாம் அதிகாரிகள் கையில போயிடுச்சு. நிர்வாகமே, ஆட்சி நிர்வாகமே அதிகாரிகள் கையில். அதனால சனநாயகம் என்பது சனநாயகப்படி ஆட்சி நடக்குதுன்னா மக்களாட்சி நடக்காம அதிகாரிகள் ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க. மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு மருத்துவர் திரு அன்புமணி அவர்களுக்கும் ஒரு பாமகவுடைய தொண்டரா நிர்வாகியா நீங்க என்ன சொல்றீங்க? உங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேன், உங்க காலை பலமுறை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். இப்போ ஒரு கோரிக்கையாக கேட்குறேன். நிச்சயமா நீங்க மருத்துவர் ஐயா அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து, அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா அனைத்து பிரச்சனையும் முடிஞ்சிடும். நீங்க விரும்புகிற பதவியும் தானாக உங்களிடத்துல சேரும். இன்னொன்று, திரு கோக்காமணி அவர் ஒரு காரணமா இந்த பிரச்சனைக்கு? பாவம் கோக்காமணி என்னெல்லாம் பாவம். அவரெல்லாம் அந்த கோவம், அந்த வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் போட்டு 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 உள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்ததுனாலதான் அவருடைய இப்ப நம்ம புதுசாக பேர் வச்சிருக்கோம், அட்டகத்தி வீரர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர் வச்சிருக்கோம். யாரும் அந்த சமூக ஊடக பேரவைன்னு இருக்குல்லங்க, அதுல ஐயாவை முதல்ல திட்டினாங்க. அப்புறம் ஜி.கே. மணி, தியாகச்செம்மன் ஓய்வுரையா உழைப்பாளி ஜி.கே. மணி அவர்களே திட்டினாங்க. என்னையே இப்போ திட்டிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஐயாவுக்கு ஆதரவாக நீங்க ஐயாவுக்கு ஆதரவாக போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் நாளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரியான ஆட்கள் தான் ஒரு கொச்சைப்படுத்துறாங்களே தவிர அவரெல்லாம் எதுக்குமே காரணம் கிடையாது. அவர் நல்லவர். 2 பேரும் இணையறதுங்கிறதுல ரொம்பவும் ஆர்வத்தோடு இருக்கிறார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய விகடன் நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பாணியில மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விகடன் நிறுவனத்துக்கும் இப்போ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நன்றி. உங்களின் அபிமானம் பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி இப்போது கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 3000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கும் சலுகைகள் உண்டு.